விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி அரை மணி நேரத்திலேயே இந்த அபிடேவிட் சமூக வலைதளங்கள்ல தீயாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவருடைய சொத்து எவ்வளவு, உண்மையிலே 1000 கோடியை அப்படின்னு உதறிட்டு தான் வந்திருக்காரா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் எடுத்தாங்க. நாமளும் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்ததுல அதிகபட்சமாக விஜய் அவர்கள் தன்னுடைய வருமானமாக வருவாயாக காட்டியது 2021-22 237 கோடியே 46,69,950 ரூபா. இது வெறும் சினிமா மூலமாக சம்பாதிக்கப்பட்டது மட்டும் கிடையாது. அங்கதான் ட்விஸ்ட் வச்சிருக்காப்ல. கடைசியா 2024-25 ஆண்டுல 184 கோடி ரூபா காட்டியிருக்காரு. 23-24 105 கோடி ரூபா, 22-23 198 கோடி ரூபா. அப்போ 500 கோடி 1000 கோடி கேரியரோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்காரு. செங்கோட்டையனா 500 கோடின்றாப்ல, ஆதவர்ஜுனா 1000 கோடின்றாப்ல. 1000 கோடி சொல்றீங்களே, அப்போ 1000 கோடி எங்கேயுமே அவர் காட்டலையே. இவர் நீங்க சொல்ற 1000 கோடி உண்மைன்னா விஜய் 200 கோடி தான் காட்டிருக்காரு, 800 கோடியை மறைச்சிருக்காரு. இல்ல விஜய் சொல்ற 200 கோடி தான் உண்மைன்னா நீங்க சொல்ற 1000 கோடி பொய். இப்ப நீங்க சொல்றது உண்மையா, உங்க கட்சி தலைவர் விஜய் சொல்றது உண்மையா? விஜய் சொல்றது உண்மையா, நீங்க சொல்றது உண்மையா? விஜய் சொல்றது பொய்னா நீங்க சொல்றது உண்மை, நீங்க சொல்றது உண்மைன்னா விஜய் சொல்றது பொய். எது உண்மை எது பொய்? இந்தியாவிலே அதிகமான சேலரி இன்னைக்கு யாருக்குன்னா அவருக்கு 300 கோடி ரூபாய். 500 கோடி ரூபாய் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய், ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய். ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. விஜய் அவருடைய சொத்து மதிப்பு 404 கோடி ரூபாயாக உள்ளது என தகவல் தெரிவித்துள்ளார். என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? 200 கோடி 225 கோடி தான் அதிகபட்ச சம்பளம். அதுவும் சினிமா மூலமா மட்டும் வரல. கேரியோட உச்சம் சினிமாவே உதறிட்டு வராரு. எனக்கு ஒன்று புரியவே இல்லையே, என்ன உதறிட்டு வராரு? ஏன்னா பனையூர் பங்களாவை ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டாரா, இல்ல பட்டினப்பாக்கம் வீட்டை எதுவும் பார்வையற்றோர் பள்ளிக்கு எழுதி கொடுத்துட்டாரா? கிட்டத்தட்ட 10 வீடு காட்டியிருக்காப்ல. 10 வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டை பெருமதிப்பிற்குரிய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் எட்டாவது வள்ளல் என்று அழைக்கப்பட்ட பெருமதிப்பிற்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழும் போதே, மறைந்த பிறகு இல்ல, வாழும் போதே தன் வாழ்ந்த காலத்திலேயே சினிமாவில் நடிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு என்று இடத்தை வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடத்தை கட்டி இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கு எழும்பூர்ல. அப்படி ஏதாவது இலவச பள்ளி கட்டி கொடுத்துருக்காரா? விஜய் வித்யாசனம் சிபிஎஸ்இ ஸ்கூல், சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி அதுல வருவாய் பார்த்திருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, ரியல் எஸ்டேட் தொழில் பார்த்திருக்காப்ல சாரு. எப்போ? இன்னைக்கு நேரத்தில் 2000 நிலத்தை விற்கக்கூடிய ஆக்டர்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நிலத்தரகர் இருந்திருக்காப்ல, லேண்ட் புரோக்கர் இருந்திருக்காப்ல. 2000 ரியல் எஸ்டேட் தொழில் ஜெயா ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சு அது மூலமாக கல்லா கட்டி தான் இந்த வருமானம். அது மட்டும் கிடையாது, என்னென்ன தொழில் பார்த்திருக்காருன்னு சொல்லி அவரே சொல்றாப்புல. அவர் தன் வருவாய்க்கான தொழிலாக, வருமானத்தை தரக்கூடிய தொழிலாக காட்டியிருப்பது முதல்ல சுய தொழில். என்ன? அவர்கிட்ட இருக்கிற ஒண்ணு நடிப்பு, இந்த விரலாட்டுறது, இந்த இப்படி பண்றது, சிகரெட் எடுக்கிறது, இதான் சுய தொழில்னு சொல்லி காட்டியிருக்காப்புல. அப்புறம் விஜய் வித்யாசிரமம் பள்ளியினுடைய தாளாளர், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை இந்தி திணிப்பை எதிர்த்த சாருடைய விஜய் வித்யாசுடைய தாளாளர். அது விஜய் ஸ்கூல் கிடையாது, அது அடுத்தவங்க ஸ்கூலு. விஜய் பேர்ல இருந்தாலே விஜய் ஸ்கூலானாங்க. அவரே காட்டியிருக்காப்புல. அந்த பள்ளியினுடைய தாளாளர் திருவாளர் ஜோசப் விஜய் வித்யாசிரமம். அப்புறம் ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெடுடைய மேலாண்மை இயக்குனர், ப்ரொமோட்டர்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் 90 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. அப்புறம் வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எதுக்காக நடத்துவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சார் ஒரு ட்ரஸ்ட் நடத்தல, 3 ட்ரஸ்ட். அதுல ட்ரஸ்டியா இருக்காப்ல. விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், சாய் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இது நடத்துறாப்ல.